காவல்துறை என்ன செய்கிறது? சட்டம் ஒழுங்கு எங்கே போனது? சிங்கப்பெண் அதிரடிப்படை தூங்குகிறதா? அப்படின்னு நான் கேட்கல. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம இந்நாள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை கும்மிடிப்பூண்டி கிட்ட 3 வயசு குழந்தைய வந்து வடமாநில குழந்தை தான். அவங்க அங்க தங்கி வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா பில்டிங்க்கு. ஸோ கட்டுமான தொழிலாளியோட குழந்தை அது. 3 வயசு குழந்தை. அந்த 3 வயசு குழந்தைய வந்து 19 வயசு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு போட்டிருக்கான். இன்னைக்கு ஃபுல்லாமே தமிழ்நாட்டுல வந்து இந்த நியூஸ் தான் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இப்போ விஜய் சாரை கேட்டுதானே ஆகணும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் கேம்பெயின் அப்பெல்லாம் எல்லாம் போற இடத்துல எல்லாமே வந்து இதை தான் பேசிட்டு இருப்பாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சியில தான் நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த ஆட்சி மாறணும், இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் மாறணும், பெண்கள் வந்து சுதந்திரமா வந்து பாதுகாப்பா வந்து நடமாடணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எனக்கு ஓட் போடுங்க, நான் வந்தாதான் இதெல்லாம் திருத்த முடியும், நான் வந்துதான் படுத்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பயங்கரமா பிளாஸ்ட் எல்லாம் விட்டு பேசியிருந்திருப்பாரு. எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாத்துலயுமே அவரு ஒரு 7-8 கேம்பெயின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மொத்தம் 234 தொகுதிகளிலும் போயிட்டு அவர் வந்து கேம்பெயின்லாம் ஒன்றும் பண்ணல. பிரச்சாரம் பண்ணது ஒரு 7-8 தொகுதி, அதிகமா போனா ஒரு 10 தொகுதின்னு கூட வச்சிங்களா, அந்த மாதிரி அவ்வளவுதான் அவரு பிரச்சாரம் பண்ணுதா. அந்த அத்தனை பண்ண அந்த 10-9 பிரச்சாரத்துலயுமே வந்து இதை தான் பேசியிருப்பாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சி சரியில்லை, திமுக ஒரு தீய சக்தி, ஸ்டாலின் அங்கிள் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் இல்லாம அவரை ஃபாலோ பண்ற ஒரு ஃபேன்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரொம்ப அறிவுஜீவிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களை இதால அடிக்கலாமா இல்லை இதால அடிக்கலாமான்னு சொல்லிட்டு வர பயங்கரமாலாம் வந்து பேசியிருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு மணினா கூட ஒரு பெண் வந்து நடுராத்திரி 1 மணி கூட தனியா போலாம், அது வந்து அவங்களோட சுதந்திரம், அவங்களெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து இந்த அரசாங்கம், இந்த அரசு, இந்த திமுக அரசு தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்காம போனதுனால்தான் ஒருத்தன் வந்து ரேப் பண்ணி அவங்கள தூக்கி போட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த தாவேகா ஃபேன்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இன்ஸ்டால பேசியிருப்பாங்க. இப்ப என்னன்னா அப்படி உள்டாவா வந்து முட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே வந்து விஜயனை வந்து நிக்க முடியுமா? எங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாரு. அவர் இப்பதான் சிஎம் ஆயிருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்னன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லாததெல்லாம் பிரச்சனை கிடையாது. எத்தனை குழந்தைங்க சரி, இல்ல வயதான முதியவர்கள் சரி, இல்ல நடுத்தர வயதா இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களால ரேப் பண்ணி கொலை பண்ணி போடுறதெல்லாம் இவங்க இந்த தாவேகா ஃபேன்ஸுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வரணும், எங்க அண்ணன் சிஎம்மா இருக்கணும், எங்க அண்ணன் பதவிக்கு வரணும், அவ்வளவுதான், அதுதான் எங்களுக்கு வேணும். அந்த வேலை முடிஞ்சு இப்ப நாங்க மூடிட்டு எங்க வேலையை பார்க்க போறோம், அவ்வளவுதான் இவங்களோட இந்த மட்டமான புத்தி. அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்க சுதந்திரமா நடக்க முடியல, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வாய்க்கிழிய நம்ம தற்போதைய சிஎம் சார் அவர்கள் வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. ஆனா இப்ப ஒண்ணுமே காணும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு தான் இருக்கு. 3 வயசு குழந்தைகிட்ட என்ன பார்த்தானுங்கன்னு தெரியல. அந்த குழந்தைகிட்ட வந்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து இது பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இதுல வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஒரு ஷார்ட்ஸ். லாஸ்ட் வீக் ஒரு இது மாதிரி ரேப் பண்ண ஒரு கேஸ் பத்தி போட்டிருந்தேன். அதுல இந்த தாவேகா ஃபேன்ஸ்க்கு அப்படியே பொத்திக்கிட்டு வந்துருச்சு போல. அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தற்கூரி ஒண்ணு கமெண்ட் போட்டிருக்கு, உன் மூஞ்செல்லாம் நல்லாவே இல்லை, நீ எல்லாம் வந்து பாலியல் பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, உன்கிட்ட எவனும் வரமாட்டான், தற்கூரி முண்டம், நான் என்ன எனக்கா சொல்றேன், என்கிட்ட எவனாச்சும் வருவான், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பாதுகாப்பு கொடு சிஎம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன். இது வந்து ஃபேக் ஐடி தான், இது பொண்ணா மேலா ஃபீமேலான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த தற்கூரி முண்டத்துக்கிட்ட சொல்றேன், உன் வீட்டுல பொண்ணு இருக்கலாம், இல்ல நீயே கூட ஒரு பொம்பளையா இருக்கலாம், தெரியாது, உனக்கும் இந்த பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். இதுல எல்லாம் அரசியல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா, இதை வச்சுதானே உங்க அண்ணன் அரசியல் பண்ணி வந்தாரு. ஒரு ஜென்மம் வந்து என்கிட்ட வந்து அவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்ணிச்சு. 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா அந்த திமுக ஆட்சியில? சொடல என்ன பண்ணா, சொட்டை என்ன பண்ணா, கலைஞர் அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஒன்னு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்து. எப்போ இந்த
ஓட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த ரிசல்ட் எல்லாம் வரல, அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து என்கிட்ட ஒரு ஜென்மம் வந்து அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தது. நான் அப்பயும் சொல்றேன், இல்லப்பா இது வந்து தனி மனித ஒழுக்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ரேப் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எப்படி பொறுப்பாகும்? அரசு அதிகாரிகள் வந்து அதுக்கான நடவடிக்கை தான் எடுப்பாங்களே தவிர்த்து இது ஒவ்வொரு ஆண் மகனும் வந்து ஒவ்வொரு ஆணும் வந்து அது வந்து அவங்களா திருந்தணும், அப்பதான் வந்து இதெல்லாம் குறைக்க முடியுமே தவிர்த்து தண்டனைகள் வந்து கடுமையாகணும், அதனாலதான் இதெல்லாம் தடுக்க முடியும். மற்றபடி வந்து நடக்கும் போதெல்லாம் வந்து அவங்களால எப்படிப்பா வாங்க முடியும்னா ஒத்துக்கல. அது அந்த தற்கொலை மைண்ட் செட்டு அதுங்க மண்டைக்குள்ள வந்து என்ன இருக்கும்னு தெரியல எனக்கு. சொல்றது வந்து அக்செப்டே பண்ணல. அதெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் வந்துதான் தூக்கி நட்டுக்கு நிப்பாட்டுவாரு. எங்க அண்ணன் வந்துதான் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சுத்தம் பண்றாரு, தமிழ்நாட்டையும் அப்படியே கிளீன் ஆகிடுவாரு. கிளீன் இந்தியா, அப்படி கிளீன் இந்தியா மாதிரி கிளீன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்குமெண்ட் அந்த தற்கொலை என்கிட்ட. நான் சொல்றேன், இல்லப்பா இது புரிஞ்சுக்கோ, இது வந்து தனி மனித ஒழுக்கம் தான். ஒத்துக்கல. இப்ப அது எங்க போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலா டிஎம்கே பீரியட்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல வரல, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தப்ப நடந்த குற்றங்களை விட திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 1 மாசத்துலயே நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நியூஸ்ல இவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, தமிழ்நாடே வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் சிஎம் சார் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து ஒரு நியூஸ் மட்டும் பார்த்தேன், கியூட் வீடியோ, குழந்தையை தூக்கி கொஞ்சம் தமிழ்நாடு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இல்ல இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான் அவங்க வந்து என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, மூஞ்சி நல்லால, அது நல்லால, இது நல்லால. அந்த இன்னொன்னு வந்து பேசுது, பாட்டி அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது போன வாரம் வந்து ஒரு ரேப் இஷ்யூ பத்தி பேசிட்டு இருந்தது, பாட்டி அடுத்து நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது. அது வந்து நம்ம வந்து தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சனம் பண்ற அளவுக்கு அதுங்க அளவுக்கெல்லாம் நம்ம வந்து தரம் தாழ்ந்து போகலாம். ஆனா இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு வந்து அப்படிதான் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அதுவே வந்து ஒரு கிழபோல்டு மாதிரிதான் இருக்குது. அது வந்து என்ன வந்து கமெண்ட் பண்ணிட்டு போகுது. இன்னொன்னு வந்து இது மூஞ்சி பத்தியா, இதுக்கு பாக்குறதுக்கே வந்து ப்ராஸ்டியூட் மாதிரி இருக்கு, விபச்சாரி மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து எங்க அண்ணனை பத்தி பேச வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஒரு டிபிஏ இல்லாத ஒரு ஐடி தான். ஆக்சுவலா வந்து அது வந்து மாமா வேலை பாக்குற ஒரு ஜென்மமா இருக்கணும், இல்லைன்னா வந்து அதுவே வந்து அந்த மாதிரி வேலையை பாக்குறதா இருக்கணும் போல. அதான் வந்து கரெக்டா சொல்லுது. இன்னொன்னு ஒரு லேடியோட ஐடி, அது அவ்வளவு கொச்சையா வந்து பேசுது. அந்த அளவுக்குலாம் என்னாலாம் பேச முடியாது. அது வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து அவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க. விஜய் நான் வந்து ஒரு ரேப் நடந்த விஷயத்த பத்தி நான் பேசுறேன், சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு சிஎம் சாரை பத்தி கேள்வி கேட்கிறேன்னா இவங்களுக்கு பொத்திட்டு வருதான். 6 மாசம் வரைக்கும் மூடிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து நீங்க 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எங்க கொடுங்க, அதை பத்தி ஒண்ணு கேட்கல. பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது எங்கன்னு கேட்கல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதுல 1000 ரூபாய் தான் போட்டுட்டு இருக்கீங்க, மீதி 1500 நான் ஏமாத்துறீங்களா, அதை பத்தி கேட்கல நாங்க. அண்ட் விவசாயிகளுக்கு வந்து முழு கடன் தள்ளுபடி சொல்லிட்டு இப்ப அதுலயே வந்து ஆப்பு வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, அதையும் அப்படி பண்ணீங்கன்னு அது வந்து கேள்வி கேட்கல. அது விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாதப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு முழு முதற் பொறுப்பு எல்லாமே வந்து சிஎம் சீட்ல இருக்கிறவரும் அந்த ஆட்சி கட்டல இருக்கிறவங்களதான் கேள்வி கேட்போம். ஆஸ் அ சிட்டிசனா வந்து நாங்க கேள்வி கேட்டுதான் இருப்போம். உனக்கு அந்த அளவுக்கு அந்த அரசியல் தெளிவு இல்ல, என் அண்ணனை வந்து நீ எல்லாம் கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்றேன். இந்த தற்கூரி முண்டங்கள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா பாடி ஷேமிங். ஒண்ணு மூஞ்சி வந்து கழுவாம வந்துட்டா அப்படியே நேச்சுரலா வந்து பேசினா போய் மூஞ்சியை கழுவிட்டு வா, போய் பல்லு வலிக்கிட்டு வா, ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தற்கூரி முண்டவங்க சொல்லும். அப்படி இல்லைன்னா மேக்கப் பண்ணிட்டு வந்தா பேய் மாதிரி இருக்கிற, நீ எல்லாம் எதுக்கு வந்து பேசுற அப்படின்னு சொல்றது. அப்படி எதுவுமே இல்லைன்னா அதான் தனி மனித தாக்குதல். சாரி, ஒண்ணு பாடி ஷேமிங், இல்லைன்னா வந்து அசிங்கசியமா பேசுது. ஏதோ பொண்ணா இருந்தா வந்தா அவன் கூட படுக்க போனியா, இவன் கூட இல்ல, நீ வந்து ஸ்டாலினோட வப்பாட்டியா இருப்ப, உதயநிதியோட வப்பாட்டியா இருப்ப, பெரியாரோட வப்பாட்டி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமா பேச முடியும். இதோ ஒரு ஜென் வந்து அந்த மாதிரி பேசினா, ஒரு மென் வந்து அந்த மாதிரி பேசினா, உன் அக்காவை என்கிட்ட அனுப்பு, உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்பு, உன் பிள்ளைய என் கூட அனுப்பு, உங்க ஆத்தால என் கூட அனுப்புன்னு சொல்லிட்டு அவ்வளோ மட்டமா பேசுறது. தற்கூரி முண்டங்கள உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க ஓட்டு போட்டு மூடிட்டு போயிட்டீங்க. இந்த இன்ஸ்டால சோசியல் மீடியா ஃபுல்லுமே வந்து நீங்க வந்து அபத்தமா பேசிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் போய் சேரும். உங்க அளவுக்கு நாங்களும் பேச முடியும், ஆனா நாங்க அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் தரம் தாழ்ந்து போகல. நீங்க அவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா
உங்க நொண்ணனை தான் கேள்வி கேட்க முடியும். உங்க நொண்ணன் தான் வந்து பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு, வண்டிக்கு வண்டி, எல்லாத்துலயும் நின்றுட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சிஎம் சார் சரியில்லை, முக ஸ்டாலின் அங்கிள் தான் சரியில்லை, சிஎம் சார், வாட் சார், சிஎம் அங்கிள், திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள். உங்க நொண்ணன் தான் பேசினாரு, மேடைக்கு மேடை அதை தான் பேசினாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதுதான் என்னால அக்செப்டே பண்ண முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவ்வளோ வீரவாசனம் பேசினாரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியல. ஆமா, அந்த அதிரடிப்படையில இருக்கிற போலீஸ்க்கே வந்து பாதுகாப்பு இல்லை. இல்ல அவங்க என்ன பண்ண போறாங்க பாவம். முதல் முறையாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக வந்து எல்லாத்தையும் கவனிக்கிற சிஸ்டம். இதெல்லாம் ஆல்ரெடி டிஎம்கே ஆட்சிலையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க, ட்ரோன் மூலியமா எல்லாத்தையும் பாக்குற. இதெல்லாம் இதையும் புதுசுன்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கும் வந்து ஃபயரு. இந்த டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது அவ்வளோ பேச்சு இந்த டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம். விஜய் அண்ணனை எப்படின்னா அந்த சிஎம் சீட்டுல உட்கார வச்சணும், விஜய் அண்ணன் தான் அங்க முதலமைச்சரா நம்ம பார்க்கணும், விஜய் அண்ணன் தான் அங்க இருக்கணும், ஸ்டாலின் எல்லாம் தூக்கி போடணும், அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு முட்டு கொடுத்தாங்க ஜென்மங்க. இப்ப என்னடனா அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாங்க. எவனோ பண்ண தப்புக்கு எங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு, எவனோ ஒருத்தன் வந்து காஜில பண்ணிட்டு போனா அதுக்கு எங்க அண்ணன் பொறுப்பா அப்படின்னு வெண்ணீங்களா? உங்க அண்ணன் தான் பொறுப்பு, உங்க அண்ணன் தானே சிஎம் சீட்ல இருக்கிறாரு, உங்க அண்ணன் தான் பொறுப்பு, உங்க அண்ணன் தான் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சீர்படுத்தணும், உங்க அண்ணன் தான் வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து கடுமையா கொண்டு வரணும். சிஎம் சாருக்கு வந்து என்ன ரிக்வெஸ்ட்னா, இந்த மாதிரி குழந்தைகள் மேல கை வைக்கிறவங்களும் பெரியவங்க மேல, அதாவது பெண்கள் மேல கை வைக்கிறவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். இவங்களெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது. ஒண்ணு கட் பண்ணி போட்டணும், இல்ல கயிறல் தொங்க விடணும். இவங்களெல்லாம் சும்மா ஒரு சின்ன கேஸ் தானே, எஃப்ஐஆர் போட்டுட்டு அகைன் வந்து வெளியே விட்டா அவனுங்க வந்து இன்னும் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க. ஒண்ணு ஆயுள் தண்டனை கொடுத்துடணும். இது எதனா ஒண்ணு சீரியஸா கொண்டு வந்தாதான் இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் வந்து திருந்தாங்க. இதுக்கும் வந்து முட்டு கொடுத்துட்டு எங்க அண்ணன்லாம் இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது, எங்க அண்ணனை வந்து நீ சொல்லாத அப்படின்னாலாம் ஒரு தற்கூரி முண்டை மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு. உங்க அண்ணன் தான் காரணம், ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்கதான் காரணம், அவங்கதான் இது பண்ணணும், அவங்கதான் இதை சரி பண்ணணும், அவங்கதான் இதை வழிநடத்தி போகணும். உங்க அண்ணன் தான் முழுக்க முழுக்க காரணம், சிஎம் சார் தான் காரணம், சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் காரணம். இல்ல இன்னைக்கு டிவோர்ஸ் கேஸ்ல பிஸியா இருந்ததுனால இது வந்து கண்டுக்காம போயிட்டாரா என்னன்னு தெரியல.